நீதிநெறி விளக்கத்தில் அமைந்திருக்கிற 97வது பாடல். ஞானியின் செயல் என்ற தலைப்பிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எவரவர் எத்திரத்தார் அத்திரத்தாராய் நின்று அவரவருக்கு ஆவன கூறி எவரவருக்கும் ஒப்பாளாய் நிற்ப மற்ற எம்முடையார் தம்முடையார் எப்பாலும் நிற்பதென. இறைவன் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறான்? ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து உயிர்களுக்கு உதவுகிறான். எனவே அதுபோல ஞானிகளும் என்ன செய்கிறார்கள் என்றால் வெளிப்படையானவர்களாக அமைந்திருக்க வேண்டும். யார் எத்தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவற்றில் ஏற்றபடியாக அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை தந்து அறநெறிப்படுத்தி அவர்கள் இறைவன் திருவருளை பெறுவதற்கு அவர்கள் ஆலோசனைகளை கூறி அவர்கள் பயனடைந்த பிறகு அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் இறைவன் அப்படித்தான் செய்கிறான். ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து இந்த உயிர்கள் உய்தி பெற உதவி விட்டு அவன் விலகி கொள்வதை பார்க்கிறோம். அதுபோல எவ்வவது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வவது உறைவது அறிவு என்று வள்ளுவர் சொல்வதை பார்க்கிறோம். எனவே எப்போது எவருக்கு எது தேவைப்படும் அதை அவர்களுக்கு அறிவூட்டுவதுதான் தவத்தின் சிறப்பு. எனவே அப்படி அறிவூட்டிவிட்டு அவர்கள் அடைந்த நெறியிலிருந்து தாம் விலகி கொள்வதுதான் சான்றோரின் அல்லது ஞானியின் செயல் என்று சொல்கிறார். ஆன்மாவின் தகுதிக்கேற்ப உபதேசம் செய்ய வேண்டும் என்கிறார். எனவே உடனாயிருந்து சில நேரம் உபதேசம் செய்கிற போது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று உடனாயிருந்து அந்த செயலை செய்வதற்கு இறைவன் எப்படி ஆட்படுகிறானோ அப்படி ஞானிகளும் ஆட்பட வேண்டும். ஒன்றை நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த பாடல் எதற்காக சொல்லியிருக்கிறார் என்றால் குமரகௌரவ சுவாமிகள் அவர்கள் இல்லையா குரு உபதேசம் பெற்று ஞானோபதேசம் பெற்றது தர்மயாதீனத்தில். தர்மயாதீனத்தின் 4வது குருமணிகளாக வீற்றிருந்த சுவாமிகளிடத்திலே ஸ்ரீ மாசிலாமணி தேசிக சுவாமிகள் இடத்திலே அவர்கள் ஞானோபதேசம் பெற்றார்கள். அப்படி அந்த பெற்ற உபதேசம் எப்படி இருந்தது என்றால் இதுபோல ஒன்றாய் உடனாய் இருந்து அவர்கள் அந்த உபதேசம் செய்ததனை தன் நெஞ்சில் நினைவுறுத்தி நினைந்து இந்த பாடலை செய்திருக்கிறார் என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஒரு குரு எப்படி இருக்க வேண்டும், ஞானோபதேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்கிற பாடலாக இது அமைந்திருக்கிறது. எனவே ஒன்றாய் வேறாய் உடனாயிருந்து அவரவர்களுக்கு எப்படி சொன்னால் எப்படி உபதேசம் செய்தால் அவர்கள் ஞானம் பெற முடியும், அவர்கள் ஆன்மா விழிப்புறும், அவர்கள் இறைவனை நோக்கி நடப்பதற்கு எது ஏதுவாக இருக்கும் என்பதையெல்லாம் சொல்லி அவர்களோடு உடனிருந்து அதற்கு பிறகு அவர்கள் நன்மை அடைகிற பொழுது விலகி இருப்பது ஒரு ஞானியின் செயல் என்பதை இறைவனைப் போலதான் ஞானிகளும் என்றால் இறைவனுக்கு பதிலாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்லி அத்தகைய அருமையான தன்மையை உடையவர்களாக அவர்கள் விளங்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் பொருள். எவரவர் எத்திரத்து அத்திரத்தாராய் நின்று அவரவருக்கு ஆவன கூறி எவரவருக்கும் ஒப்பாளாய் நிற்ப மற்ற எம்முடையார் தம்மையுடையார் எப்பாலும் நிற்பது என.